2026 தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துட்டு ஹெவி போலிங் நடந்திருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 85% நிறைய பேர் சொல்லலாம் இந்த எஸ்ஐஆர்ல நிறைய போயிருச்சு, அதனால இது பர்சன்டேஜ் கூடிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் 2021 நடந்த ஓட்டு எண்ணிக்கையை விட 20 லட்சம் ஓட்டு அதிகமாக வந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெவி போலிங்னால என்ன பாதிப்பு அப்படின்னா, நீ ஹெவி போலிங்கில் பாதிப்பு என்ன அப்படின்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வெரி வெரி ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட். அப்போ மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த 20 லட்சம் ஓட்டு யாருக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஆஸ்பெக்ட். கண்டிப்பாக டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இதுக்கு போயிருக்குமான்னு தெரியல. ஏன்னா மாற்றம்ங்கிறது இவங்க 2 பேர் இல்லாமல் இருக்கிறது தான் மாற்றம். ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் சீமான் விஜய் தான். ஸோ இந்த 20 லட்சத்தை ஷேர் பண்ணிக்க போகிறது 2 பேர் தான். கிட்டத்தட்ட 10 லட்சம் வச்சுக்கிட்டா கூட சீமான் ஏற்கனவே 8.5 வச்சிருக்கிறார். இதை ஆட் பண்ணுறதுனால அவருக்கு என்ன கிடைக்குங்க தெரிஞ்சுக்கும். அதுலேருந்து ஒரு 5% 10% கிடைக்க போகுதுன்னு வச்சுங்களேன் ஓவராலாக. ஸோ அவருக்கு குரோத் தான் இருக்க போகுது. டிவிகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே 20 லட்சம் வரப்போதா 10 லட்சம் வரப்போதா, அதற்கு மேலே ஏடிஎம்கே டிஎம்கே எவ்வளோ ஷேர் பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க கேமு. ஆனால் ஒரு விஷயம் எல்லாம் தெரியுது, இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுவும் திராவிட கட்சிகிட்ட இருந்து இதை பறிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது எவிடெண்ட்டாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேர்த்தில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்கு போகும்போது பஸ்ஸு கிடைக்கல, பஸ்ஸு ரைட்டான டயத்துக்கு வரல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் ஊருக்கு நிறைய பேர் போவாங்க ஓட்டு போகிறதுக்கு. அப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும், இந்த லாஜிஸ்டிக்ஸ் வாங்கல. ஆனால் இந்த டைம் இது ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இல்லை. அவங்க எல்லாம் நினச்சிக்காங்க இவங்களாம் போகக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த மாதிரி அலையாக பசங்க இளைஞர்கள் போகிறாங்க. இளைஞர் போகிறது இப்போ விஜய்க்காக இருக்கும், சீமானுக்காக சில பேர் போகத்தான் செய்வாங்க. ஸோ இந்த மாற்றம் சீமான் விஜய் 2 பேருக்கு தான் நடக்க போகுது. கண்டிப்பாக ஏடிஎம்கே டிஎம்கே இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஹெவி போலிங் நமக்கு சொல்லுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா முதலமைச்சர் தொகுதியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 80-90 எடப்பாடியோட ஏரியாவில் 90% அதிகமாக கம்மியாக இருந்தது சீமானுடைய காரைக்குடி தொகுதி தான் 75% நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ஒரு ஆவரேஜாக போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன இந்த இடத்துல நடக்க போகுது, இந்த மாற்றம், இந்த ஹெவி போலிங், இந்த ஸ்டார் தொகுதியில் நடந்த ஒரு போலிங்கில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற செம சுவாரஸ்யமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 முதலமைச்சர் கேண்டிடேட்டுமே ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் இந்த மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்னா, நிறைய இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இது திமுகவுக்கு ஒரு அலாரத்தை கொடுக்குது, ஒரு பயத்தை கொடுக்குது. அப்புறம் ஏடிஎம்கே கேட்கவே வேண்டாம், ஏற்கனவே அவங்க பயந்து போய் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெவி போலிங் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குது. இது கண்டிப்பாக மாற்றிடுச்சு அப்படின்னா இனி ஒரு தடவை திமுகவோ அதிமுகவோ பதவி வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த ஹெவி போலிங் எப்பயுமே ரிஸ்க்கு தான், ஆட்சியாளருக்கு பயங்கரமான ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். புதுசாக வர்றவங்க என்ன செய்ய போகிறாங்க நமக்கு தெரியாது. இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் பார்த்தேன், இது புதுசாக வர்றவங்க கையில் கொடுத்து ஏற்கனவே இது ஒரு டெவலப்டாக இருக்குது இந்தியா லெவலில். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண தெரியாமல் திருப்பி தமிழ்நாட்டை ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்கிறது? அப்போ பீப்புள் டெஃபினெட்லி லுக் ஃபார் திராவிட கட்சிகள் தான். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்குமான்னு தெரியல. இவங்கள விட பெட்டராக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நடந்த க்ரோத்து, இங்கே நடந்த சில மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பை நேச்சுரலாக நடந்தது தானே வெளியே யாரோ ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் கட்சி பண்ணதான் எனக்கு தெரியல. இருக்கலாம், கண்டிப்பாக இல்லையே சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இதை யாரும் டேமேஜ் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் யாரும் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபேட்ஸ் போய்கிட்டே இருக்குது. இது சரியா, அது சரியா, அது தப்பு, இது தப்பு, இவங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டாங்கன்னு. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மாற்றம் தேவை. இந்த மாற்றம் எதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் இது விஜயா, இது சீமானா அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாற்றம் தான் இங்கே நமக்கு தேவை. எல்லாருமே ஜெயிக்கணும். ஒரு ஈக்குவலாக ஒரு ஓட் ஷேரிங் போய் நின்று தான் ஒரு ஈக்குவல் சண்டை நடக்கும். மோனோபொலியாக ஒரு பக்கம் போயிடக்கூடாது. அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஈவன் டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயிச்சா கூட தனி மெஜாரிட்டி ஜெயிக்கக்கூடாது. அந்த ஒரு கூட்டணியாக ஜெயிக்கணும், கூட்டணி ஆட்சி பண்ணணும். அப்போ தான் இப்போ பண்ணுற அட்ராசிட்டிலாம் குறையுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வியூவு. பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, தெரிஞ்சு போயிடும். அப்போது பேசலாம் யார் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு. இதில் என்ன காமெடினா, டிவிகேக்கு அந்த ஜெயிச்சதாக கன்சிடர் பண்ணி
என்னென்ன மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேணா பாருங்கள், ஒரு லிஸ்ட் இருக்குது. இவங்கெல்லாம் தான் மந்திரிகளாக போகிறாங்க. ஒரு 25 டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரிகளை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பட் அதெல்லாம் சாத்தியமாக நமக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. சீமான் மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான ஆள். பட் அவரும் சில சேஞ்ச் பண்ணுவார். பட் பயத்தை கொடுத்தது யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். பார்ப்போம்.